சிவனே போற்றி, சித்தர்களே போற்றி. இந்த பதிவிலே சாதாரணமான மூட்டு வலிக்கும் சர்வாங்க மூட்டு வலிக்கும் உள்ள சிறு வித்தியாசத்தையும் விளக்கத்தினையும் பார்ப்போம். சாதாரண மூட்டு வலி என்பது வயது முதிர்வின் காரணமாகவும் உடலிலே அமிலத்தன்மை கூடுகின்ற காரணத்தினாலும் மேலும் விட்டமின் டி, கால்சியம் போன்ற குறைபாட்டின் காரணமாகவும் ஜவ்விலே உள்ள எலும்புக்கு இடையிலே உள்ள ஜவ்விலே பசைத்தன்மையானது குறைவுபடும் காரணத்தினாலும் சாதாரண மூட்டு வலியானது வரும். சர்வாங்க மூட்டு வலி என்பது ஆரம்ப காலகட்டத்தில் சிறு மூட்டுக்கள் வலி கொண்டு வீங்கி படிப்படியாக பெருமூட்டுக்களுக்கும் பரவி உடலுடைய இயக்கத்தினை குறைத்துவிடும். தேல் கொட்டியது போன்ற உடல் முழுக்க கடுக்கும் வலிக்கும். இது சர்வாங்கி சார்ந்திருக்கக்கூடிய மூட்டு வலி. சாதாரண மூட்டு வலிக்கு பாசான தைலத்தினை மேலே பூசி அதற்கான மருந்தினை கொடுக்கின்ற போது இது எளிமையாக கட்டுப்படும். சர்வாங்க மூட்டு வலியானது எவ்வகையான மருந்துகளுக்கும் எளிதில் கட்டுப்படவே படாது. அதற்கு வீரியமிக்க பாசான மருந்துகளை முறைப்படி கொடுத்து பயிற்சியினை கொடுத்து பத்திய கட்டுப்பாட்டுடன் வாடுகின்ற போது நிச்சயமாக விரைவான தீர்வினை கொடுக்கும். திருமூலர் சித்த வைத்திய சேவை மையம், தருமபுரி தங்களுக்கு சேவையாற்ற காத்து கொண்டிருக்கிறது. சிவனே போற்றி.